ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ட்ரீட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சில நோபல் நேம் அண்ட் லேண்ட்ஸ் பற்றிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான நேமாக இருக்கிறதுனால சிம்பிள் டேர்ம்ஸில் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரீட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 4. சீஃப் ஆஃப் மார்டல் அந்த பேண்டேஜ் தோக்கடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தி கேட்கவும், நம்மகிட்ட இருந்து தப்பிச்சு போனவங்களா அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு கூட இருக்கவன் சொல்றான். நம்ம கிட்ட இப்ப சுத்தமா துட்டு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. அந்த திருடங்க வந்து நிறைய டேமேஜ் ஏற்படுத்திட்டாங்க. டேமேஜ் சரி பண்றதுக்கே நிறைய காசு செலவாகுது. அது போக பக்கத்துல இருக்கிற 2 வில்லேஜ்க்கும் சேர்த்து ஃபுட் சப்ளை வர பண்ணணும். இவங்க இன்வென்டரியில இருந்த காசு எல்லாமே செலவாயிடுச்சு. பேண்டிட் லீடரை பிடிச்சிருந்தா ஒரு 200 கோல்டு காயினாச்சும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. பக்கத்து வில்லேஜ்ல கடன் வாங்கலாம்னு பார்த்தா அவங்க நம்மளோட நிறைய டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. கடன் மட்டும் வாங்கிடாதீங்க, இன்ட்ரெஸ்ட் கட்டுறவங்க பேர்லயே நிறைய காசு போயிரும் அப்படின்னு ஷீட் சொல்லவும், உங்க அப்பா அம்மா நோபல் தானே, அவங்ககிட்ட கேட்கலாம்ல நம்ம ஹீரோ கேட்கவும், அதுக்கு வாய்ப்பு இல்ல. உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணும்போது 2 ஃபேமிலியும் எதிர்த்து தான் நாங்க கல்யாணம் பண்ணோம். ஈவன் பேர பசங்களான உங்களை கூட அவங்க கிட்ட போய் காட்டல. அந்த டைம்லயே எங்க மேரேஜ்க்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது அப்படின்னு கேசரோல் சொல்லவும், என்னதான் எதிர்ப்பு வந்தாலும் லவ்வுக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஷீட் சொல்றான். இந்த வேலையில இன்னும் அரேஞ்ச் மேரேஜஸ் தான் இருக்கு போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நான் ஒரு ஜீனியஸ் செஃபா இருந்தேன். அந்த வேர்ல்டுல என் ஆசை நிறைவேறாம போயிருக்கலாம். நான் இந்த வேர்ல்டுல கண்டிப்பா என்னோட ஸ்வீட் லேண்ட் அடையிற கோலை நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அட என்னப்பா ஃபேஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டாமா அப்படின்னு மார்க் கேட்கவும், சொல்லியிருந்தா மட்டும் என்னடா பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி லோமி கலாய்க்கிறா. லோமி நீ இப்படி வெளியே வரலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், என் காயம் இப்ப பரவாயில்ல, நான் ஓகே தான், பட் என்ன லைட்டா வலி மட்டும் இருக்கு அப்படின்னு வா சொல்றா. பார்த்து ஜாக்கிரதையாரு அப்படின்னு மார்க் சொல்றான். நீங்க கியூட் கப்பலா தெரியுறீங்க நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். So, காசுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பேஸ் நீ ஒரு போக்கா போய் செஞ்சல, அதையே நம்ம விற்க கூடாது, நிறைய காசு பார்க்கலாம்னு சொல்லவும், அது நம்ம போய் டேஸ்டா இருக்கும். இந்த வேர்ல்டுலயும் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லதான். ஆக நான் அப்படியே நிறைய ஸ்வீட் செய்யலாம். இல்ல அதை பத்தி யோசிக்க டைம் இல்ல அது ஒர்க் அவுட் ஆகாது. அதை செய்யறதுக்கு நம்ம நிறைய போங்காசை வாங்கணும், அதுக்கு காசு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். சரி மேஜிக் எப்படி யூஸ் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லி கூடப்பா, ஏன்னா மேஜிக் யூஸ் பண்ணி அதை வச்சு ஏதாச்சும் சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு மார்க் சொல்லுவோம். நீலா மேஜிக் கத்துக்கணும்னா அதுக்கு வானமே இடிஞ்சு விழுந்தாதான். ஒருவேளை நீ ஃபயர் மேஜிக் கத்துக்கிடுவேன்னு வச்சுக்கிடுவேன், நீயே உன்னை எரிச்சிருவ அப்படின்னு லோமி சொல்றா. 2 பேரும் ஃபிளாட் பண்றது நிறுத்துறீங்களா நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா பேஸ், உன்னோட மேஜிக் என்ன நீ எங்களுக்கு காமிக்கவே இல்லையே, அதை கொஞ்சம் காமியே அப்படின்னு சொல்லி லோமி கேட்கறா. ஆமா நாங்க அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு மார்க் சொல்றான். அதுவும் கரெக்ட் தான், ப்ரீவியஸ் வேர்ல்ட்ல ஒரு செஃப் பார்த்து தான் நானே ரொம்பவும் இன்ஸ்பயர் ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, மண்ணில் ஏதாச்சும் டிராயிங் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லுவான். அவங்களும் போய் பண்றாங்க. இது நானும் ஒரு டிராகன் கூட ஃபைட் பண்றேன் அப்படின்னு மார்க் சொல்லுவோம். உடுக்கு கால் முளைச்ச மாதிரி இருக்குது டிராகனா நம்ம ஹீரோ பாக்குறான். லோமி வந்து ஒரு போங்காவும் போங்கா பையும் வரைஞ்சிருக்கா. அதுக்கு எவ்வளவு மார்க்குன்னு மார்க் சொல்லுவோம். பாம்புக்கு கால் முளைச்ச மாதிரி இருக்கிற டிராகனை விட இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு லோமி சொல்றா. சண்டை போடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மேஜிக் யூஸ் பண்ணி ரெப்ளிகேட் அப்படின்னு சொல்லி அவங்க டிராயிங்கே அவங்க ஸ்கின்ல டாட்டு மாதிரி போட்டு விட்டுருக்கான். வாவ் இது உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. இதை அழிச்சாலும் போகாதான்னு கேட்கவோ, ஸ்கின்ல இருந்தா 3 நாள்ல போயிரும், மரத்திலயோ பாறையிலயோ பண்ணா அது பெர்மனண்டா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். ஃபேஸ் இதையே நீ ஆப்போசிட்டா ட்ரை பண்ணக்கூடாது, ஒருத்தர் ஃபேஸையோ இல்ல ஆப்ஜெக்டையோ நீ டிராயிங்கா மாத்தலாம்ல அப்படின்னு சொல்லி லோமி கேட்கவும், டிராயிங்கா ஒரு விஷயத்தை மாத்தி ஒரு பிரோஜனமும் இல்ல அப்படின்னு மார்க் சொல்றான். லோமி நீ ஒரு ஜீனியஸ், செம்ம ஐடியா கொடுத்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். சாரி மார்க், உன் வைஃப் கையை தெரியாம பிடிச்சிட்ட, வேலை வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடுறான். என் பேரண்ட்ஸ் கிட்டயோ காசு கேட்க முடியாது நம்ம ஹீரோ அம்மா யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு குட் நியூஸ், காசு சம்பாதிக்க புது ஐடியாவோட வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து, அப்பா அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணணும்னா நம்ம சிஸ்டரை நீங்க ஈஸியா டெலிபோர்ட் பண்ணி நிறைய நோபல் கிட்ட கொண்டு போய் காட்டுவீங்க, பட் டெலிபோர்டேஷன் மேஜிக் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கவும், ஏதாச்சும் நோபல் பேங்க்வெட்ல மீட்டிங் பண்ணாங்கன்னா தான் உண்டு, பட் அந்த மாதிரி இடத்துக்கு தூரமா டிராவல் பண்ணி வர்றது ரொம்பவே ரிஸ்க் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லுவோம். டிராவலிங் எக்ஸ்பென்சஸோ ரொம்பவே சீப் கிடையாது அப்படின்னு ஷீட் சொல்றான். இதை பாருங்க அப்படின்னு அவங்க அம்மா ஃபேஸ் அந்த வுட்ல நம்ம ஹீரோ ரெப்ளிகேட் பண்றான். வா இது பார்க்க அப்படியே ரியலா பெயிண்டிங் மாதிரியே இருக்கேன்னு அவங்க பாக்குறாங்க. இந்த மாதிரி போர்ட்ரேட் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா டைரக்டா கூட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்ல, போட்டோலயே அவங்க காமிச்சுக்கிடலாம். டிராவல் பண்ற ரிஸ்க் அண்ட் எக்ஸ்பென்சஸ் மிச்சம் நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்வீட் தவிர ப்ரீவியஸ் லைஃப்ல இருக்கிற வேற நாலேஜ் யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கும். பெயிண்டிங் விட இது ரொம்பவே ஈஸியாவோ சீப்பாவோ இருக்கு. மேஜிக் யூஸ் பண்றதுனால இதுக்கு நமக்கு பெருசா செலவும் எதுவும் ஆகல. இது நல்ல ஐடியா தானே அவங்க யோசிக்கிறாங்க. இது நம்ம மேட்ச் மேக்கிங் போட்டோஸ்ன்னு சொல்லலாம் நம்ம ஹீரோ சொல்றான். பெரிய நோபல்ஸ்க்கு இந்த மாதிரி போட்டோவை ரெடி பண்ணி கொடுக்கலாம், அதை வச்சு காசு பார்க்கலாம்னு இவங்க யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோட அம்மா வந்து, செல்லம் என் கணத்து கீழே இருக்கிற சுருக்க மறைய வைக்க முடியுமான்னு கேட்கவும், லேடிஸே இப்படிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கவுண்டரேட்டர்ஸோட டொமைன் வந்து ஹோலி கிங்டமோட சதர்ன் ரீஜியன்ல இருக்கு. எல்லா லோக்கல் பிளேஸோட கேபிட்டலும் அதுதான், எல்லா இடத்தையும் அது கனெக்ட் பண்ணும். அதோட லீடர் லிட்டஷ்வாவை தான் இவங்க பார்க்க வந்திருக்காங்க. அந்த பேண்டிட் குரூப் நம்ம இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு காம்பன்சேஷன் கேட்கறதுக்காக தான் இங்க வந்திருப்பாங்க. இவங்களை அந்த டாபிக் குள்ளேயே போகக்கூடாது அப்படின்னு கவுண்டரேட்டர்ஸ்வா நினைக்கிறா. ஃபேமஸான லார்ட் மார்டலை பாக்குறதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு வெல்கம் பண்றா. ஃபேஸ் நல்லா கேட்டுக்கோ, லேடி லிட்டஷ் தான் கவுண்டரேட்டர்ஸோட பொண்ணு. அந்த 2 பேருக்கும் ஃபேமிலியில ஃபைட் வந்ததுல லீடர்ஸ் இறந்து போனதுனால இவங்க பொறுப்புக்கு வந்தாங்க. அதுலயும் அவங்களோட நீஸ்க்கு தான் பொறுப்பு போக வேண்டியது. ஆனா அவங்களோட வயசு கம்மியா இருந்ததுனால அவன் வயசுக்கு வர வரைக்கும் லேடி லிட்டஸ் பொறுப்புல இருந்தாங்க. அவன் வயசுக்கு வர்றதுக்குள்ளேயே உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டான். சோ இப்போ அந்த மொத்த டொமைனும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. 2 பேரும் என் கூட டீ குடிக்க வரீங்களான்னு கேட்கவோ, சரின்னு இவங்களும் போறாங்க. இந்த டீ ரொம்பவே ஸ்பெஷலானது, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு அவங்க சொல்லுவோம். கேசரோல எடுத்து குடிச்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு, கிங்டம்ல உங்க டீ தான் ரொம்பவே பேர் போனது அப்படின்னு அவர் சொல்றாரு. குக்கீஸ் மேக் பண்றதுல டெம்பரேச்சர் டைம் தான் ரொம்ப முக்கியம், சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு அவ்வளவா இருக்கு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். சின்ன பசங்களாம் அதை சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்களே, இந்த பையன் என் மூஞ்சி இப்படி போகுது அப்படின்னு
அப்படின்னு பாக்குறா. ஐயோ நம்ம ஹீரோக்கு அந்த லெவலுக்கு பிடிக்கல, வேஸ்ட்லாண்டா இருந்த இடத்த ரொம்பவே சூப்பரா மெயின்டைன் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், அது எல்லாத்துக்கும் காரணம் என் பையன் தான், அவன் தான் எனக்கு நிறைய ஐடியா கொடுக்குறான்னு சொல்லவும், மாடஸ்டியா தன்னடக்கத்தோட எல்லாம் நடந்துக்கிட வேணாம், நீங்க தான் நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் தன்னடக்கத்தோட எல்லாம் நடந்துக்கிடல, உண்மையிலேயே ஃபேஸ் தான் எனக்கு எல்லா ஐடியாவும் கொடுத்தான், ஒரு சின்ன பையன் தான் இதை பண்ணான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா யோசிக்கிறாரு. எங்க அப்பா கஷ்டப்பட்டு அந்த லேண்ட் எல்லாம் உருவாக்குனது என்னமோ உண்மைதான், ஆனா திடீர்னு இப்போ திருடங்க வந்து அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லவும், இந்த டாபிக் குள்ளதான் அவங்க வரக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு லேடி லிட்டஸ் யோசிக்கிறா. 100 பேண்டிட்ஸ்க்கு மேல வந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வேணும்னே 10 பேர் தான் வந்தாங்க, சும்மா 100ன்னு சொல்லுவோம், அப்பதான் நெகோசியேஷன் பண்ண கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். அவுட்லெட்டர்ஸ்ல இருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் அந்த திருடங்க எல்லாமே, இங்க நீங்க அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டீங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க, பட் அவங்க எப்படி அங்க வந்தாங்கன்னு கேட்கவும், என்னதான் அவங்க இங்க இருந்து தப்பிச்சு வந்தவங்களா, அதுக்கு வாய்ப்பே இல்லையா, அது வேற குரூப்பா கூட இருக்கலாம்னு கேட்கவும், அங்க திருடங்களை விசாரிச்ச வரைக்கும் அவங்க இங்க இருந்தா வந்ததா சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா அதுக்கு எந்த ப்ரூஃபோ இல்லையே அப்படின்னு சொல்லி லேடி லிட்டஸ் கேட்கிறா. திருடங்க தப்பிச்சிட்டா அக்கவுண்ட் லெட்டர்ஸோட பேர் டேமேஜ் ஆயிரும், அதனால தான் அவங்க இதுல கலந்துக்கல அப்படின்னு ஷீட் சொல்லியிருப்பான். இவனுங்களுக்கு உதவி தேவைப்பட்டப்ப கூட நீங்க உங்களோட ஆர்மியை எங்களுக்கு சென்ட் பண்ணவே இல்லை, இங்க இருந்து தப்பிக்கலன்னா திருடங்க வேற எங்க இருந்து வந்திருக்க போறாங்கன்னு கேட்கவும், அது எனக்கு எப்படி தெரியும்னு வா கேட்கிறா. நம்ம ஹீரோட அப்பா ஒரு ஸ்வாட் எடுத்து, திருடங்கள்ல ஒருத்தங்க இந்த ஸ்வாட வச்சிருந்தாங்க அண்ட் உங்க ஃபேமிலி கிரஸ்டோ இதுல இருக்குன்னு சொல்லுவோம், இங்க இருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இப்பவும் அவங்க இங்க இருந்தா வரல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கிங் கிட்ட அந்த திருடங்களை ஒப்படைச்சிருந்தோம், இங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணா என்னாகணும் உங்களுக்கே தெரியும்னு சொல்லவும், என்னாகும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி நாங்களுமே இதை பெரிய பிரச்சனையாக்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்லாம் நினைக்கல நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ அப்படியா, நல்லது அப்படின்னு சொல்றா. நீங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்காக நான் வேணா உங்களுக்கு ஒரு 100 கோல்டு காயின்ஸ் தரேன்னு சொல்லுவோம். வில்லேஜ்ல நிறைய டேமேஜ் ஏற்பட்டிருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். சின்ன பையன் மாதிரியே பேச மாட்டேங்கிறா, சரி ஒரு 130 கோல்டு காயின்ஸ் சொல்லுவோம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைனலா 150 கோல்டு காயின்ஸ் சொல்றா. ஓகே நல்ல டீல் தான் அப்பா, உங்களுக்கு ஓகே தானு கேட்கவும் நம்ம ஹீரோ அப்பாவோ சரி ஓகேன்னு சொல்றாரு. எல்லா இடத்துலயும் அப்பாங்க தான் நெகோசியேஷன் பண்ணுவாங்க, நாங்க பையன் நெகோசியேஷன் பண்றான், அவர் தன்னடக்கத்தோட எல்லாம் நடந்துக்கிடல, மார்டல் டவுன் டெவலப் ஆகுறதுக்கு உண்மையிலேயே இந்த சின்ன பையன் தான் காரணம்னு நினைக்கிறேன், அரசர்கிட்ட கெட்ட பேர் வாங்குறத விட இந்த 150 கோல்டு காயின்ஸ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். நான் குறைச்சி எடை போட்டுட்டேன், உண்மையிலேயே உங்ககிட்ட நான் தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிறேன், உன் பேர் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையேன்னு கேட்கவும், லேட் இன்ட்ரோடக்ஷனுக்கு மன்னிச்சிருங்க, என்னோட பேரு பேஸ்ட்ரி மில்லி மோர்டல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ பேஸ்ட்ரி, இந்த பேரை நான் மறக்க மாட்டேன், அப்புறம் இன்னொரு விஷயம், நீ ஸ்வீட்டை சாப்பிடும் போது அது உனக்கு பிடிக்காத மாதிரி தெரிஞ்சதேன்னு கேட்கவும், ஓ நோட் பண்ணிட்டீங்களா, ஆக்சுவலி அது ரொம்பவே ஸ்வீட்டா இருந்துச்சு, டீ கூட அந்த காம்பினேஷன் வச்சு சாப்பிடும் போது அது கண்டிப்பா நல்லா இருக்காது, குக்கீஸை நீங்க ரொம்ப ஸ்வீட்டா ரெடி பண்ணக்கூடாது, ஸோ நெக்ஸ்ட் டைம் டீ குடிக்கும் போது லெஸ்ஸான ஸ்வீட்டா இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறமா பேக்கிங் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கும், நிறுத்து அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா மண்டலியை கூட்டிட்டு வீட்டை பத்தி அவன் பேச ஆரம்பிச்சா இப்படிதான் அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த சின்ன பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான் அப்படின்னு பாக்குறா. உங்களுக்கு கிஃப்ட்டை கொண்டு வர மறந்துட்டேன், சோ இதை என் கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்னு லேடி லிட்டஸோட ஃபேஸை நம்ம ஹீரோ பிரிண்ட் பண்ணி கொடுக்கவும், அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. நீங்க தந்த ஸ்வீட்ஸ்க்காக எல்லாரும் உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இப்போதைக்கு உங்களுக்கு இருந்த பண பிரச்சனையை ஓரளவு சரி பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ தான் சின்ன பையனா இருந்தாலுமே கூட எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்றான். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.